ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய சேவிங்ஸ் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சம்பளம் வாங்கின உடனே என்னோடய முதல் செலவே சேமிப்பு தான். நான் இந்த மந்தில் 9,000 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். இந்த அமௌண்ட்டு எது இதில் சேவ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்னோடய சேவிங்ஸில் ஃபஸ்ட்டு வருது என்னென்னா ஆர்டி ஸ்கீம் தான். இதில் 3,500 மந்த்லி போட்டுட்ருக்கேன். அக்கௌண்ட்டுக்கு சேலரி வந்த உடனே அடுத்த நாளே ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஷிஃப்ட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 7ஆம் தேதி சேலரி அப்படின்னா அந்த சேலரியிலிருந்து 8ஆம் தேதி ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சேலரி வந்த கொஞ்ச நாள்லேயே நம்ம அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண முடியல, பணம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 இயர் கழித்து ஒரு அமௌண்ட்டு சேவ் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கே திருப்பி வரும். நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது ஈஸியாக இருக்குது. 1 இயர் கழித்து ஒரு பல்க் அமௌண்ட் வரும்போது அது ஒரு நல்ல ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு வாங்கலாம், இல்லைன்னா எஃப்டியில் கூட போடலாம், இல்லை வேறு எதில் கூட பண்ணலாம். ஏன்னா நமக்கே தெரியாமல் இது சேவ் ஆகிட்டுருக்குல்ல, அதனால் இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் தான். நெக்ஸ்ட்டு பிபிஎஃப்பில் ஒரு 1000 ரூபா போட்டிருக்கேன். இதுவும் ஃப்யூச்சரில் பெரிய அமௌண்ட்டாக மாறும். ஆல்ரெடி பிபிஎஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா பிபிஎஃப் போடுறத பாதியில் நிறுத்திட்டேன். பாதியில் நிறுத்தினதுக்கப்புறம் கூட நான் போட்ட அசலுக்கு எவ்வளோ வட்டி மட்டும் அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ மறுபடியும் சேவிங்ஸை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பிபிஎஃப்பில். நெக்ஸ்ட்டு சீட்டு 50,000 ரூபா சீட்டு போட்டிருக்கேன். இது ஒரு ஏழை சீட்டு அப்படிம்பாங்க. இதுக்கு 2,000 ரூபா ஒதுக்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கோல்டுக்கு 2,000 ரூபா போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கோல்டுக்கு 500 ரூபா போட்டிருக்கேன். இதுதான் என்னோட இந்த மாத மந்த்லி சேவிங்ஸு. இந்த மாதிரி தான் நான் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 இயரில் என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்டு அட்லீஸ்ட் 1 lakhs சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருவேன் எப்போவுமே. ஏன்னா அப்போ தான் 1 இயருக்கு 1 lakhs அப்படிங்கும்போது 5 இயர்ஸுக்கு 5 lakhs. நீங்களே பாருங்கள், அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நமக்கே தெரியாமல் மாறிட்டு வரும். நீங்களும் ஒரு டார்கெட் வச்சு சேவ் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா இந்த மாதிரி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். கடன் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கடனை கட்டிட்டு சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மணி சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலை தான். அந்த கலையை வளர்த்துக்கங்க. கண்டிப்பாக உங்களாலே சேவ் பண்ண முடியும். ஒன்ஸ் ஒரு 1 இயர் நீங்கள் கஷ்டப்பட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம மணி சேவிங்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுவீங்க. நம்மளோட எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப் எடுக்கணும். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். புதுசாக பார்க்குறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.